அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜலதோஷம் சரியாகிறதுக்கு வீட்டு குறிப்பு தான் பார்க்க போகிறோம். 6 மாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். சளி பிடிச்சிருக்கு, தொண்டை கரகரப்பாக இருக்குது, ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த கஷாயம் போட்டு குடிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எந்த அளவு, பெரியவங்களுக்கு எந்த அளவு இந்த கஷாயம் குடிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். சுக்கு ஒரு விரல் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். திப்பிலி ஒரு 5 எடுத்திருக்கேன். 5லேருந்து 6க்குள்ளே எடுத்துக்கலாம். மிளகு, வால் மிளகு கிடச்சிதுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம மளிகை கடையில் வாங்குகிற மிளகும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெத்தலை 3 வெத்தலை எடுத்திருக்கேன். பெரிய வெத்தலையாக இருக்கிறதால 3 எடுத்திருக்கேன். கற்பூரவள்ளி இலை 3 எடுத்திருக்கேன். இது வந்து 3 பேர் கஷாயம் குடிக்கிறதுக்கான அளவு. இதே உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த அளவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இஞ்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கிடைக்காது. இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பொருள், அதனால தான் இதை வச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இடிவுரல் 1 எடுத்துக்கலாம். அதில் சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ஐயும் நல்லா கொஞ்சம் பொடி பண்ணுற மாதிரி நச்சு எடுத்துக்கலாம். பொடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3 பேர் வந்து குடிக்கிறதுக்கு 1 கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கும் போது தண்ணி வந்து சுண்டும், அதனால் 1 கிளாஸ் எக்ஸ்ட்ராவே நான் வச்சுருக்கேன். தண்ணி வந்து இப்போ சூடாகிடுச்சு, பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா சுக்கு, மிளகு, திப்பிலி, அதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை முழுசாக இலையை அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது. அதை 2-3 பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். வெத்தலையும் அதே மாதிரியே பிச்சு போட்டுக்கலாம். ஒரு கரண்டி வச்சு இலைகள் எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா உள்ளே போகிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுடலாம். இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். 1/4 மணி நேரம் கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துடும். இப்போ 4 கிளாஸ் தண்ணி வந்து 3 கிளாஸ் அளவுக்கு மாறிடுச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இந்த கஷாயம் ஃபீவராக இருக்கிறவங்க குடித்தாங்க அப்படின்னா ஃபீவர் வந்து கொஞ்சம் குறையும். தொண்டை வந்து ரொம்ப வலிக்குது, சளி பிடிச்சிருக்கிறதால குரல் வந்து மாறிடுச்சு, வாய்ஸே வரல அப்படிங்கிறவங்க இந்த கஷாயம் குடிக்கும் போது அந்த பிரச்சனைலாம் சரியாயிடும். 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கொடுக்கலாம். இதே 6 மாத குழந்தைங்க அப்படின்னா இந்த கஷாயம் அரை சங்கு அளவுக்கு கொடுங்க. இதை பாலாடன்னு சொல்லுவாங்க, சங்குன்னு சொல்லுவாங்க. 1 வயசு இருக்காங்க அப்படின்னா 1 சங்கு கொடுக்கலாம். 2 வயசுக்கு 2 சங்கு கொடுக்கலாம். என்னோடய பாப்பாவுக்கு நான் வந்து 2 சங்கு அளவுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த கஷாயம் குடிக்கும் போது ஜலதோஷம், அதுக்கப்புறம் ஜுரம், இந்த பிரச்சனையே இருக்காது. குழந்தைங்க நைட்டில் தூங்கும் போது கரகரன்னு ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி சவுண்டு இருக்கும், நெஞ்சு சளி பிடிக்கும். ஸோ இந்த கஷாயம் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சளி பிடிக்காது. இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.